என் பெயர் ஆனந்த். எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து அப்பா என்ற நிழல் என் தலைமேல் இருந்ததே இல்லை. என் அம்மா இரவும் பகலும் மாடாய் உழைப்பதை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். பெயர் காயத்ரி. எங்கள் இருவரின் முகமும் அம்மாவைப் போலவே இருந்தது. என் அம்மா பார்க்க அவ்வளவு அழகாக இருக்க மாட்டார். அந்த ஒரு காரணத்தினாலோ என்னவோ இந்த சமுதாயம் அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை. நான் வளர வளர என் அம்மாவுக்கு துணையாக நானும் உழைக்க ஆரம்பித்து குடும்ப செலவுகளை என் தோளில் சுமக்கத் தொடங்கினேன். எனக்கு படிப்பு என்றால் உயிர். அதனால் நான் படிப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே மீதி நேரத்தில் ஒரு மருந்து கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கடையிலிருந்து தினமும் கிடைத்த சொற்ப பணம் குடும்பத்தை நடத்த என் அம்மாவுக்கு பெரிய உதவியாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் சூழ்நிலை மிக மோசமாகி என்னை மேல் படிப்பு படிக்க அனுமதிக்கவில்லை. அதனால் நான் ஒரு ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே 12 மணி நேர வேலை. உடம்பை அப்படியே பிழிந்தெடுத்துவிடும். ஆனால் சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்தது. அது எங்கள் கஷ்ட வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. நான் வேலையில் நிலைத்து நின்று வீட்டின் நிலைமை கொஞ்சம் மாறுவதை பார்த்ததும் அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது. தங்கை காயத்ரியின் திருமண கடமையை முடித்துவிட்டு நிம்மதியடைய இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தார். ஏனென்றால் பெண் பிள்ளைகளை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுப்பதுதான் ஒரு தாயின் ஆகப்பெரிய வெற்றி என்று அவர் நம்பினார். அதனால் என் தங்கைக்கு அம்மா வரன் பார்க்க தொடங்கினார். சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல இடமும் அமைந்தது. நாங்கள் எல்லோரும் திருமண வேலைகளில் பிஸியானோம். நாங்கள் அண்ணன் தங்கை இருவர் மட்டும்தான். அதனால் என் மனதில் ஒரு ஆசை இருந்தது. எங்கள் இருவரின் திருமணமும் ஒரே மேடையில் நடந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அம்மா அதை பிடிவாதமாக மறுத்துவிட்டார். முதலில் நான் என் மகளை கட்டி கொடுத்துவிட்டு என் கடமையிலிருந்து விடுபட விரும்புகிறேன். மகனை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்றார். இந்த நாட்களில்தான் திருமண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த போது என் அத்தை மகள் சந்தியா மீது எனக்கு காதல் ஏற்பட்டது. அவளை எனக்கு மிகவும் பிடித்து போனது. என் தங்கை காயத்ரியின் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. ஒரு நாள் வேலையில்லாத ஓய்வான நேரத்தில் நான் என் அம்மாவிடம் மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினேன். அம்மா, இன்னும் 2-3 மாதத்தில் நமது கடன் எல்லாம் முழுதாக தீர்ந்துவிடும். நீங்கள் எனக்காக அத்தை வீட்டிற்கு போய் சந்தியாவை எனக்காக பெண் கேட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். என் வார்த்தையை கேட்டதும் அம்மா அதிர்ச்சியுடன் ஆழமான யோசனையுடனும் என்னை நிமிர்ந்து பார்த்தார். பிறகு என் முன்னால் அமர்ந்து என் கைகளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டார். மிகவும் உருக்கமான குரலில் சொல்லத் தொடங்கினார். நான் தான் உன்னையும் உன் தங்கையையும் எந்த துணையும் இல்லாமல் தனியாக வளர்த்தேன். இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் மனதில் வைக்க வேண்டும். உன்னுடைய இந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாதே. உன் அம்மாவும் உன் தங்கையும் உன்னுடைய பொறுப்புகள். உனக்கு பிடித்த ஒரு பெண் உன் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு இந்த உறவுகளை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. எங்களை நல்லபடியாக பார்க்க வேண்டும், முக்கியமாக உன் தங்கையை என்றார். நான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே, அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நீங்கள் என் அம்மா, அவள் என் தங்கை. இதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் எல்லா உறவுகளையும் கண்ணும் கருத்துமாக பார்ப்பேன் என்றேன். அத்தை மகள் சந்தியாவை மருமகளாக வீட்டிற்கு கொண்டு வர அம்மாவுக்கு முழு சம்மதம் இல்லை. இருந்தாலும் என் சந்தோஷத்திற்காக, என் விருப்பத்திற்காகவும் அவர் சம்மதித்தார். பேசி முடித்து நிச்சயம் செய்யப்பட்டது. எனக்கும் சந்தியாவுக்கும் திருமணம் நடந்தது. முதலிரவு அன்று நான் அறைக்குள் போகும்போது அம்மா என்னை வழிமுறைத்து மிகவும் தீர்க்கமாக என்னிடம் சொன்னார். ஒரு 2 நிமிடம் என் பக்கத்தில் உட்கார்ந்து விட்டு பிறகு உன்னுடைய அறைக்கு செல் என்றார். நான் அம்மாவின் அருகில் அமர்ந்ததும் அம்மா தன் கண்களின் ஓரத்தில் கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு தன் கடந்த கால கதையை சொல்லத் தொடங்கினார். அவர் சொன்னார், நான் அழகாக இல்லை. அதனாலேயே உன் அப்பாவின் மனதில் என்னால் எப்பொழுதும் இடம் பிடிக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் உன் பாட்டி கட்டாயப்படுத்தி தான் உன் அப்பாவுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். உன் அப்பாவுக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்காது. என் மேல் எந்த விருப்பமும் இல்லை. ஏனென்றால் அது கட்டாய திருமணம். அவர் அடிக்கடி பாட்டியை மிரட்டி கொண்டே இருந்தார். எனக்கு பிடித்த வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிப்பேன் என்று. பாட்டியும் மகனுடைய சந்தோஷத்திற்காக வேறு வழி இல்லாமல் அவர் ஆசைப்பட்டபடியே 2வது திருமணமும் செய்து வைத்தார். ஆனால் உன் தங்கை என் மடியில் குழந்தையாக இருந்த பொழுது குடும்ப சூழ்நிலை மிகவும் மோசமானது. உன் அப்பா எங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவருக்கு எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. உன்னை பற்றியோ இல்லை உன் தங்கை பற்றியோ எந்த அக்கறையும் காட்டவில்லை. உன் அப்பா ஆசைப்பட்டு வீட்டிற்கு கூட்டி வந்த அந்த பெண் எங்களை வாழ விடாமல் நரக வேதனை கொடுத்தாள். நீ அவருடைய சொந்த பிள்ளை என்ற இரக்கம் கூட உன் அப்பாவுக்கு இல்லாமல் போனது. ஒரு நாள் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு உன் அப்பா எனக்கு விவாகரத்து கொடுத்து இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டார். என் பெற்றோர் ஏற்கனவே இறந்து விட்டதால் நான் என் சொந்த அண்ணன் தம்பிகள் வீட்டிற்கு கூட போகவில்லை.
பிறகு உன் பாட்டிதான் எங்கள் மேல் இரக்கப்பட்டு அவர்கள் பெயரில் இருந்த இந்த வீட்டை என் பெயருக்கு எழுதி கொடுத்தார்கள். நான் மானத்துடனும் மரியாதையுடனும் இந்த வீட்டில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர்தான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் இருவரையும் இந்த அளவிற்கு ஆளாக்கி இருக்கிறேன் என்று எனக்கு தான் தெரியும். இந்த விஷயத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். உனக்கு பிடித்த மனைவியுடைய நியாயமான ஆசைகள் எல்லாத்திற்கும் மதிப்பு கொடு. ஆனால் அநியாயமான தப்பான விஷயங்களுக்கு துணை போய் ஒருபோதும் யாருடைய மனதையும் காயப்படுத்தி விடாதே. உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன் பாட்டியைப் போலவே நானும் என் வாழ்க்கையையே தியாகம் பண்ணிவிட்டேன். ஆனால் நீ உன் அப்பாவைப் போல சுயநலக்காரனாக மாறிவிடாதே. உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என்றார். என் அம்மாவின் கண்கள் அழுகையால் சிவந்து விட்டன. இன்று வரை என் அப்பா இறந்து விட்டார் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றுதான் அது எனக்கு முதல் முறையாக தெரிந்தது. என் அப்பா என் அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறார் என்று. இதை கேட்டு என் நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. என் அப்பாவின் மீது எனக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. என் கண்களிலும் கண்ணீர் கொட்டியது. நான் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு, அப்படி ஒரு நாளும் நடக்காது அம்மா என்று வாக்கு கொடுத்தேன். அம்மா சொன்னார், இன்னைக்கு ராத்திரி உனக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு காரணம் இன்னையில இருந்து நீ உன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாய், அதற்காகத்தான் என்றார். என் அம்மாவுக்குள் இவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை இருந்ததா என்று நினைத்து நான் வியந்தேன். அவர் எவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் தன் வாயால் யாரிடமும் எந்த புகாரும் சொன்னதில்லை. இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுவிட்டு நான் என் அறையை நோக்கி நடந்தபோது என் மனதில் ஒரு உறுதியான முடிவை எடுத்தேன். நான் எந்த ஒரு உறவுக்கும் ஒருபோதும் அநீதி நடக்க விட மாட்டேன் என்று. அறைக்குள் சென்று முதலிரவு பரிசாக என் மனைவி சந்தியாவுக்கு ஒரு அழகான தங்க நகையை பரிசாக கொடுத்தேன். நான் ஆசையோடு இருந்தேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். நான் அவளுடைய கைகளை பற்றி கொண்டு மிகுந்த அன்போடு அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக சொன்னேன், நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். எப்பொழுதும் உனக்கு மரியாதை கொடுப்பேன். ஆனால் என் அம்மா என் உயிர். நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றுதான். நீ என் அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என் தங்கையை உன் சொந்த தங்கை போல நினைக்க வேண்டும். மற்றபடி உன்னுடைய ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக தோள் கொடுப்பேன் என்றேன். நான் இந்த வார்த்தைகளை பேசி முடிப்பதற்குள் அவள் சற்றென்று தன் கையை என் கையிலிருந்து உதறி தள்ளினாள். மேலும் முகத்தில் கோபத்தை வைத்து கொண்டு சத்தமாக சொன்னாள், முதலிரவு அன்னைக்கே இப்படியெல்லாம் யாராவது பேசுவார்களா? நேராக விஷயத்திற்கு வாங்க. உங்க அம்மாவும் தங்கைக்கும் அடிமையாக வேலை செய்யவா என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தீங்க? நீங்க என்னை விரும்பித்தான் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனால் என்னை இங்கே ஒரு வேலைக்காரியா வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு என்றாள். அவளுடைய கோபத்தை பார்த்து நான் மெல்ல புன்னகைத்து அவளுக்கு அன்போடு புரிய வைக்க முயன்றேன். இல்லை சந்தியா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் என் எல்லா உறவுகளுக்கும் நடுவில் அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். என் இந்த சிறிய பேச்சுக்கே என் மனைவி முகத்தை திருப்பிக் கொண்டு பயங்கரமாக கோபித்து கொண்டாள். நான் வெகு நேரம் அவளது கோபத்தை தணித்து சமாதானம் செய்ய முயன்றேன். ஆனால் மனதில் ஒரு பெரிய பயம் வந்து உட்கார்ந்து கொண்டது. ஒருவேளை என் அம்மாவின் பயம் நிஜமாகி விடுமோ என்று. பிறகு எப்படியோ அவளை ஒரு வழியாக சமாதானம் செய்தேன். மறுநாள் எங்கள் வீட்டிற்கு என் மாமியாரும் என் மைத்துனிகளும் வந்திருந்தனர். வந்தவுடனேயே என் மனைவி என்னை பற்றி அவசரமாக புகார் சொல்ல தொடங்கினாள். நான் அறைக்குள் சென்றபோது அவர்கள் எல்லோரும் என் மனைவியின் அருகில் அமர்ந்திருந்தார்கள். என் மாமியார் என்னை பார்த்ததும் என்னை நோக்கி கோபமாக கேட்டார், நான் உன்மேல் மிகவும் நம்பிக்கை வைத்துதான் என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் நீ என் மகளை முதல் நாளே இப்படி மிரட்டி வைத்திருப்பாய் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்றார். நான் பதறிப்போய் என் மாமியாரிடம் சொன்னேன், அத்தை, நான் அப்படி எந்த தவறான விஷயத்தையும் பேசவில்லை என்றேன். ஆனாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என் மனதை காயப்படுத்தியது. முதல் நாளே ஒரு சின்ன விஷயத்தை போய் தன் அம்மாவிடம் சொன்ன என் மனைவி சந்தியாவின் குணத்தை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. அவள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அதன் பிறகு நாட்கள் நகரத் தொடங்கின. ஆனால் சந்தியாவின் குணம் மாறவே இல்லை. குறிப்பாக என் அம்மா அல்லது தங்கை காயத்ரியை பற்றி பேசினாலே அவள் முகம் சுளித்து கோபப்பட ஆரம்பித்து விடுவாள். ஒரு நாள் நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது என் தங்கை காயத்ரி வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் அம்மாவின் அறையில் அமர்ந்திருந்தாள். வேலை முடிந்து வந்ததும் முதலில் அம்மாவின் அறைக்கு செல்வதுதான் என் வழக்கம். அப்படி நான் அங்கே சென்றபோது காயத்ரி அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். எனக்கு பதற்றமாகிவிட்டது. என்னவென்று விசாரித்த போதுதான் தெரிந்தது, அவளுடைய கணவன் நல்ல மனிதன் இல்லை என்பதும் அவள் மீது அடிக்கடி கை வைப்பான் என்பதும். இதை கேட்டு என் நெஞ்சம் பதறியது. நானே உன்னை மாமியார் வீட்டில் போய் விடுகிறேன், அவனிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். மறுநாள் தங்கையை கூட்டிக் கொண்டு அவளது மாமியார் வீட்டிற்கு சென்றேன். அங்கே அவளுடைய கணவனிடம் மிகவும் மரியாதையாக பேசினேன்.
இவள் என் தங்கை. நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்கள். இவள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். போக போக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வாள் என்றேன். நான் அவ்வளவுதான் சொன்னேன். அவளது கணவன் பயங்கரமாக எகிறினான். இவளொரு அறிவில்லாதவள். என் அம்மா என் தலையில் கட்டிவிட்டாள். இவளோடு வாழவே எனக்கு பிடிக்கவில்லை. நீயே இவளை உன்னோடு கூட்டி செல்வதுதான் நல்லது என்றான். அதோடு நிறுத்தாமல், இவள் முகத்தை ஒரு முறை பார்த்தால் மறுபடி பிடிக்கவே பிடிக்காது என்று என் முன்னாலேயே என் தங்கையை கேவலப்படுத்தினான். என் எதிரிலேயே இவ்வளவு பேசுகிறான் என்றால் நான் இல்லாத போது என் தங்கையை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பான். அவன் என் தங்கையின் கணவன் என்ற ஒரே காரணத்திற்காக நான் அமைதியாக இருந்தேன். அவனது அம்மாவும் என்னிடம் ஒழுங்காக பேசவில்லை. தம்பி, நீ கவலைப்படாமல் கிளம்பு, நான் இவளை கவனித்துக் கொள்கிறேன் என்று ஏளனமாக பேசினாள். நான் பாரமான மனதோடு வீட்டிற்கு திரும்பினேன். அம்மாவின் உடல்நிலை கெட்டுவிடும் என்ற பயத்தில் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. இப்போது நான் வீட்டில் வந்ததும் அம்மாவின் அருகில் அமர்வது கூட சந்தியாவிற்கு பிடிக்கவில்லை. நான் அம்மாவோடு பேசிக்கொண்டிருந்தால் அவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள். அவளை சமாதானப்படுத்த என் சக்திக்கு மீறிய அவளது ஆசைகளை நான் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இதற்காக நான் பகுதி நேர வேலையையும் செய்ய ஆரம்பித்தேன். ஃபேக்டரியில் 12 மணி நேர வேலை முடிந்து மேலும் 3 மணி நேரம் கூடுதலாக உழைத்தேன். ஏனென்றால் என் முழு சம்பளத்தையும் என் அம்மாவின் கையில் கொடுப்பது சந்தியாவிற்கு பிடிக்கவில்லை. அது தன் கையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பகுதி நேர வேலை செய்து கூடுதல் கிடைத்த பணத்தை சந்தியாவின் கையில் கொடுக்க தொடங்கினேன். இதற்கிடையில் என் நெஞ்சை உடைக்கும் ஒரு செய்தி வந்தது. என் தங்கைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவளது கணவன் ஏதோ ஒரு சாக்கை கூறி அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விட்டான். என் தங்கை அழுது கொண்டே எனக்கு ஃபோன் செய்தாள். அண்ணா, கடவுளுக்காக என்னை வந்து கூட்டிக்கிட்டு போயிடுங்க, எனக்கு பயமாய் இருக்கு என்றாள். நான் பதறி எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் என் தங்கையையும் குழந்தையையும் கூட்டி வந்தேன். அவளை அந்த நிலையில் பார்த்தபோது என் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாவி என் தங்கையை நடுரோட்டில் விட்டுவிட்டு போய்விட்டான். 2 நாட்களாக நான் இதே கவலையில் இருந்தேன். ஃபேக்டரிக்கு லீவு போட்டுவிட்டு அவளது மாமியார் வீட்டிலிருந்து அவளது சாமான்களை மூட்டை கட்டி கொண்டு வந்தேன். இப்படிப்பட்ட கஷ்டகாலத்தில் மனைவி ஆறுதலாக 2 வார்த்தைகள் பேசினால் பாரம் குறையும். ஆனால் என் மனைவியோ என் மீது கடும் கோபத்தில் இருந்தாள். ஏற்கனவே உங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, இப்போ உங்க தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களா, எங்க வாழ்க்கையை கெடுக்கவே இங்கே வந்திருக்காங்க போல என்று கத்தினாள். நான் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தேன். அவள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. உனக்கு கொஞ்சம் கூடவா இரக்கமில்லை? அவளை இந்த நிலையில் நான் எப்படி தவிக்க விட முடியும்? நான் கூட்டி வரவில்லை என்றால் அவள் எங்கே போவாள்? நம்மை தவிர அவளுக்கு யார் இருக்கிறார்கள் என்றேன். அதற்கு அவள், இவள் முக லட்சணத்துக்கு திருமணமே பண்ணி வச்சிருக்க கூடாது. முதல்ல உங்க அம்மா விவாகரத்து வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ இந்த மகளும் வந்துட்டா என்று பேசினாள். என் மனைவியின் வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன. எனக்கு அவள் மீது கடுமையான கோபம் வந்தது. நான் பொதுவாக கோபப்படும் மனிதன் இல்லை. ஆனால் அன்று என்னால் தாங்க முடியவில்லை. அந்த இரவு எனக்கும் என் அம்மாவுக்கும் நரகமாக இருந்தது. ஆனாலும் என் தங்கையின் கைகளை பிடித்து கொண்டு, நான் இருக்கிறேன் காயத்ரி, உன் கண்ணில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். உன்னை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினேன். இந்த கஷ்டமான நாட்களுக்கு நடுவில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. நான் அப்பாவாக போகிறேன். சந்தியா கர்ப்பமாக இருந்தால். இப்போது என் தோளில் பொறுப்புகள் இன்னும் கூடிவிட்டன. தங்கையும் அவளது குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும். என் குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும். இதனால் 3 மணி நேரமாக இருந்த என் கூடுதல் உழைப்பை மேலும் 1 மணி நேரம் அதிகமாக்கினேன். நான் உழைக்கும் ஒரு இயந்திரமாகவே மாறிவிட்டேன். ஆனாலும் சந்தியாவிடம் இருந்து எனக்கு ஒரு அன்போ நிம்மதியோ கிடைக்கவில்லை. ஒரு வழியாக அந்த நாளும் வந்தது. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நான் தனியாளி இல்லை, எனக்கு ஒரு வாரிசு வந்துவிட்டது. என் கைக்கு துணையாக என் மகன் வளர்ந்து வருவான் என்று என் மகனை தூக்கி கொஞ்சிய போது என் கவலைகள் எல்லாம் பறந்துவிட்டன. என் தங்கையின் மகளுக்கு இப்போது 2 வயது ஆகிவிட்டன. அவள் என்னை மாமா என்று அடையாளம் கண்டு ஓடி வர ஆரம்பித்தாள். மாலையில் நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அவள் ஓடி வந்து என் கால்களை கட்டி கொள்வாள். ஆனால் சந்தியாவிற்கு இது பிடிக்கவில்லை. நீங்க சொந்த பிள்ளையை விட அந்த பிள்ளைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தர்றீங்க என்று குத்தி காட்டினாள். அவளுக்கு இப்போது ஒரே ஒரு பிடிவாதம் தான் இருந்தது. எப்படியாவது என் தங்கைக்கு மறுபடி ஒரு திருமணத்தை செய்து அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான். குழந்தை இல்லாத ஏதாவது ஒரு கிழவனுக்கோ அல்லது கஷ்டப்படும் மனிதனையோ பார்த்து இவளை கட்டி கொடுத்து விடுங்கள். அவசர தேவைக்காக அவனும் இவளை பார்த்து கொள்வான் என்று கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் பேசினாள்.
ஒரு நாள் அவள் பேசிய வார்த்தைகள் எல்லையை கடந்தன. என் பொறுமை இழந்தது. கோபத்தில் நான் சத்தமாக சொன்னேன், என் தங்கியை வீட்டை விட்டு துரத்த என்னால் முடியாது. உனக்கு என்னோடு வாழ பிடித்திருந்தால் இரு, இல்லை என்றால் போ. உன் முகம் கோணக்கூடாது என்றுதான் நான் மாடாய் உழைக்கிறேன். உன்னை சந்தோஷமாக வைக்க பார்க்கிறேன். ஆனால் உனக்கு என் அம்மாவை பிடிப்பதில்லை, தங்கையை பிடிப்பதில்லை, என்னையும் பிடிப்பதில்லை. நான் இப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்றேன். நான் கோபமாக கத்தியதும் அவள் உடனே அவளது அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அவளது அம்மாவும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அவளது தம்பியை அனுப்பி சந்தியாவை அவளது தாய் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகச் சொன்னாள். அவள் வீட்டை விட்டு போகும்போதுதான் என் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சண்டை நடந்திருப்பது தெரிந்தது. அம்மா என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் நான் மனதளவில் அவ்வளவு சோர்வடைந்திருந்ததால், போகட்டும் அம்மா, கொஞ்ச நாள் அவள் அங்கே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேன். அவள் போய் ஒரு வாரமாகிவிட்டது. நான் குழந்தையை நினைத்து ஏங்கி போனேன். என் மகனின் முகம் என் கண்களுக்குள்ளேயே நின்றது. எனக்கு ஒரு நொடி கூட நிம்மதியில்லை. என் வாடிய முகத்தை பார்த்த என் அம்மா மிகவும் சங்கடப்பட்டார். ஒரு நாள் என்னிடம் சொல்லாமல் அம்மா என் மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கே என் அம்மாவிடம் அவர்கள் என்ன பேசினார்களோ எப்படி நடத்தினார்களோ தெரியவில்லை. ஆனால் மாலை நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது என் அம்மாவோடு சந்தியாவும் என் மகனும் வீட்டில் இருப்பதை கண்டேன். அவர்களை அங்கே பார்த்ததும் என் உள்ளம் பூரித்து போனது. ஒருவேளை என் மனைவிக்கு தன் தவறு புரிந்துதான் திரும்பி வந்திருக்கிறாளோ என்று நினைத்தேன். ஆனால் அம்மா என்னை மட்டும் தனியாக தன் அறைக்கு அழைத்தார். ஆனந்த், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ நான் சொல்றதை கேட்பியா? நீ இப்படி மனசுடைஞ்சு கஷ்டப்படுறதை என்னால் இனி பார்க்க முடியாது. நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் என்றார். நான் பதற்றத்துடன், என்ன முடிவு அம்மா என்று கேட்டேன். அம்மா மெல்ல என் முகம் பார்த்து, நீ எங்களை விட்டு தனியாக குடும்பம் நடத்தி கொண்டு போய்விடு ஆனந்த் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அம்மா, நான் யாரை விட்டு தனியாக போகணும்? என் அம்மாவையும் என் தங்கையையும் விட்டு போகணுமா? என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு இந்த வயசுல வீட்டில் நிம்மதி வேணும்ப்பா. தினமும் வீட்டில் சண்டை சச்சரவு வரதை நான் விரும்பவில்லை. என் மூலமாகவோ இல்லை என் மகள் மூலமாகவோ உன்னுடைய குடும்ப வாழ்க்கை பாழாகக்கூடாது என்றார். என் மனைவியும் என் மாமியாரும் சேர்ந்து அம்மாவிடம் ஏதோ பெரிய நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நான் கோபத்துடன், அம்மா, அவளுக்கு இந்த வீட்டில் என்ன குறை? அவளுடைய எல்லா ஆசைகளையும் என் சக்திக்கு மீறி நான் நிறைவேற்றுகிறேனே. பார்ட் டைம் வேலை கூட பார்க்கிறேனே. ஒரு கணவன் தன் மனைவியுடைய எல்லா தேவைகளையும் தன் உயிரை கொடுத்து நிறைவேற்றும் போது அவன் தன் அம்மாவையும் தங்கையையும் மதிக்கிறான் என்று அந்த மனைவிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வர வேண்டும் என்றேன். அதற்கு அம்மா, நான் முன்னாலும் தையல் வேலைதானே பார்த்தேன், இப்பொழுதும் துணி தைப்பேன். அப்போ காயத்ரி சின்ன பொண்ணா எனக்கு உதவி பண்ணுவா. இப்போ அவள் வளர்ந்துட்டா. நாங்கள் 2 பேரும் முளைச்சி எங்களுடைய செலவை பார்த்துப்போம். எங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கை வீணாக வேண்டாம் என்றார். நான் அம்மாவின் பேச்சை திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். என்னால் உங்களை விட்டு தனியாக போக முடியாது என்று கூறிவிட்டு என் அறைக்கு வந்தேன். அறைக்குள் என் மனைவி சந்தியா என் மகனை மடியில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நான் அவளை பார்த்து, நீ அம்மாவையும் தங்கையையும் பிரிக்கணுங்கிற நிபந்தனையோடு தான் இந்த வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கேனா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது என்றேன். அதற்கு அவள் எந்த சலனமும் இல்லாமல் மிக சாதாரணமாக, அப்படியா, அப்போ எனக்கு விவாகரத்து கொடுத்துடுங்க என்றாள். எனக்கு என் காதுகளையே நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய வார்த்தையை அவள் எவ்வளவு சுலபமாக அசால்ட்டாக சொல்லிவிட்டாள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவளுக்கு பிரிவை பற்றி பேச பயமில்லை. ஆனால் ஒரு ஆணாக இருந்து கொண்டு நான் பயந்து நடுங்கினேன். என்னால் அந்த அறைக்குள் இருக்க முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியேறி தெருவோர திண்ணையில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதேன். அம்மா முன்னாலும் அழ முடியாது, மனைவி முன்னாலும் அழ முடியாது. நேராக கோவிலுக்கு சென்றேன். இறைவனின் சன்னதியில் நின்று கதறி அழுதேன். இறைவா, என் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியை கொடு என்று வேண்டினேன். மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் என் அம்மாவும் தங்கையும் எனக்காக காத்து கொண்டிருந்தார்கள். என் சிவந்த கண்கள் என் அம்மாவின் பார்வையிலிருந்து தப்பவில்லை. தாய் என்பவள் தன் பிள்ளையின் முகத்தை பார்த்தே அவனது வலியை புரிந்து கொள்வாள் அல்லவா? நான் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, எல்லோரும் தங்களுக்கு நல்ல மகள் அமைய வேண்டும் என்கிறார்கள். ஆனால் மகன்களுக்கும் நல்ல மனைவி அமைய வேண்டும் போல. ஏனென்றால் ஒரு மோசமான பெண் ஒரு குடும்பத்தையும் சந்ததியையும் அழித்து விடுவாள் என்று குமுறினேன். வேறு வழியில்லாமல் என் குடும்பம் உடையக்கூடாது என்பதற்காக என் மனைவியின் நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்பட்டேன். அவர்கள் இருவரும் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து கொண்டு சென்று விட்டனர். என் சம்பளத்தில் பாதியை அம்மாவுக்கு தெரியாமல் கொடுத்தேன். மீதியை மனைவியிடம் கொடுத்தேன். ஆனாலும் என் அம்மா,
நீ நல்லா இருந்தால் போதுமானது. எங்களுக்கு உன் பணம் வேண்டாம் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்து விட்டார். ஆனால் என் அம்மாவுக்கு இப்போது வயதாகிவிட்டது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த வயதில் அவர் எப்படி அடுத்தவர் துணிகளை தைத்து வாழ முடியும்? அதனால் ஃபேக்டரியில் இன்னும் கூடுதலாக ஓவர் டைம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்னை ஒரு இயந்திரமாகவே மாற்றிக்கொண்டேன். ஆனாலும் என் மனைவியின் முகம் ஏதாவது ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாகத்தான் நன்றாக இருக்கும். மற்ற நேரமெல்லாம் அவள் கோபத்துடனும் முகம் முறித்து கொண்டும் தான் இருப்பாள். அளவுக்கு அதிகமான உழைப்பும் மன உளைச்சலும் என் உடம்பை உலுக்கின. எனக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டது. என்னால் முன்பு போல ஓவர் டைம் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு நிலைமை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். நான் மருத்துவமனையில் இருந்தபோது என் அம்மா தான் என் கூடவே இருந்தார். இரவு பகலாக 24 மணி நேரமும் கண் விழித்து என்னை கவனித்து கொண்டார். என் மனைவியோ மருத்துவமனைக்கு வந்தால் அந்த மருந்து வாட எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சாக்கு சொன்னாள். அவளுக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை. ஒரு நாள் என் மகனை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்ததும் நான் வந்து விடுகிறேன் என்றாள். நான் என் அம்மாவின் முகத்தை பார்த்தேன். என் முகத்தில் ஒரு வேதனையான புன்னகை மட்டுமே எஞ்சியிருந்தது. எனக்கு இவ்வளவு பெரிய உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கும் போது கூட அவளுக்கு என் மீது துளியும் இரக்கமில்லை. ஆனால் என் மனைவியின் பேச்சை கேட்டு எந்த அம்மாவை தள்ளி வைத்தேனோ அந்த அம்மா ஒரு நிமிடம் கூட தன் பார்வையை என் மீது இருந்து திருப்பாமல் என்னை கவனித்து கொண்டார். என் அம்மா எனக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்தார். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டு விட போகிறது என்று ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் ராப்பகலாக விழித்திருந்தார். நான் சந்தியாவிடம், நீ உன் அம்மா வீட்டிற்கு போய்விட்டால் வீட்டில் காயத்ரி தனியாக இருக்க பயப்படுவாள். நீ வீட்டில் இருந்தால் அவளுக்கும் துணையாக இருக்கும் என்றேன். அதற்கு அவள் என்னை ஏளனமாக பார்த்து, உங்களை இன்னும் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் வீட்டோட பட்ஜெட் எப்படி நடக்கும்? குழந்தைக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. என்னால் இங்கே இருக்க முடியாது. இந்த நிலைமையிலும் நீங்கள் உங்கள் தங்கச்சியை பற்றி தான் கவலைப்படுறீங்க, பொண்டாட்டியை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க என்று எகிறினாள். அவளுடைய இந்த அராஜகமான பேச்சு என் எஞ்சியிருந்த நம்பிக்கையையும் உடை தெரிந்தது. மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த போதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். யாருடைய சொகுசுக்காகவும் யாருடைய ஆசைக்காகவும் என் அம்மாவின் மரியாதையையும் தங்கை காயத்ரியின் நிம்மதியையும் நான் பணயம் வைத்தேனோ அவளுக்கு என் மீது எந்த அன்பும் இல்லை. அவளுடைய வசதிகள் மட்டும்தான் முக்கியம். என் அம்மா வயதான காலத்திலும் எனக்காக உருகி உருகி உழைக்கிறார். ஆனால் என் மனைவியோ தன் சொகுசை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறாள். மருத்துவமனை வாழ்க்கை எனக்கு அதுவரை நான் பார்க்க மறுத்த உண்மை கண்ணாடியை காட்டியது. நான் அமைதியாக அவளை அவளது தாய் வீட்டிற்கு போக அனுமதித்தேன். அவள் சென்று விட்டாள். நான் என் அம்மாவின் அரவணைப்பில் மெல்ல மெல்ல குணமடைய தொடங்கினேன். என் அம்மா இரவு பகலும் என்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார். நான் முழுமையாக குணமடைந்து வீட்டிற்கு வந்தேன். நான் வீட்டிற்கு வந்த அடுத்த கணமே என் ஃபேக்டரியிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என் கடின உழைப்பை பாராட்டி எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருப்பதாக சொன்னார்கள். என் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் ஏற்கனவே அப்ளை செய்திருந்தேன். இந்த செய்தியை கேட்டு நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இறைவனுக்கு நன்றி கூறினேன். இதை கேட்டு என் அம்மாவும் ஆனந்த கண்ணீர் வடித்து என்னை மனதார வாழ்த்தினார். இனி நான் ஓவர் டைம் செய்ய தேவையில்லை. என் உடல்நிலையை என்னால் நன்றாக பார்த்து கொள்ள முடியும் என்று நிம்மதியடைந்தேன். மறுபுறம் தன் தாய் வீட்டில் இருந்த என் மனைவி ஒரு நாள் திடீரென அவளாகவே வீட்டிற்கு திரும்பி வந்தாள். நான் வியப்புடன், என்ன ஆச்சரியம், நானே கூப்பிட வராம நீயே வந்துட்ட என்றேன். அதற்கு அவள், இல்லைங்க, எனக்கு உங்களை பற்றின கவலை அதிகமாயிடுச்சு, அதான் வந்தேன் என்றாள். நான் அவளையே உற்று பார்த்தேன். ஆனால் அவளது வார்த்தைகளில் எனக்கு அணுவளவும் நம்பிக்கை வரவில்லை. அவளது இந்த திடீர் பாச நாடகத்தின் பின்னாளில் இருந்த உண்மை 2 நாட்களுக்கு பிறகு என் மாமியார் எங்கள் வீட்டிற்கு வந்தபோதுதான் வெளிப்பட்டது. என் மாமியார் எங்கள் வீட்டிற்கு வந்ததும் என் மனைவி சந்தியா என்னிடம் வந்து, அம்மா கொஞ்ச நாள் நம்ம கூடவே தங்கி இருக்க போறாங்க என்றாள். நானும் ஒன்றும் சொல்லவில்லை. மறுநாள் நான் ஃபேக்டரியிலிருந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து விட்டேன். அறைக்கு வெளியே நின்றபோது என் மாமியாரும் மனைவியும் பேசிக்கொள்வது என் காதில் விழுந்தது. என் மாமியார் தன் மருமகளை பற்றி என் மனைவியிடம் அழுது குறை கூறி சொல்லி கொண்டிருந்தார். அதை கேட்டு என் மனைவி சந்தியா, அம்மா நீங்கள் அண்ணன் கிட்ட பேசுங்க, அந்த மருமகளை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்க. நம்ம வீட்டை வந்து ஆக்கிரமிக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே எங்கள் கூட நிம்மதியாக இருங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து அண்ணனுக்கு புரிய வைக்கிறேன்.
டைவர்ஸ் அப்படிங்கிற 2 வார்த்தையை அவள் முகத்துல தூக்கி அடிச்சு வீட்டை விட்டு துரத்த சொல்லுங்க என்று பேசினாள். அவர்கள் இருவருடைய பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். விவாகரத்து ஆகி தவித்து போய் என் தங்கை இந்த வீட்டிற்கு வந்தபோது இவளோடு என்னால் வாழ முடியாது என்று என் அம்மாவையும் தங்கையையும் இவ்வீட்டை விட்டு பிரித்தவள் இதே சந்தியாதான். என் அம்மா அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்டவள் இன்று தன் அம்மாவுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்கிறாள்? அவளது அம்மாவும் தன் மகனின் வீட்டில் வாழ முடியாமல் வீடு இழந்துதான் என் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்பதும் எனக்கு புரிந்துவிட்டது. என் மனைவியின் உண்மையான முகத்தை நான் முழுமையாக பார்த்துவிட்டேன். என் அம்மாவையும் தங்கையையும் அவளால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் உயிருக்கு போராடி மருத்துவமனையில் இருந்தபோது கூட என்னை விட்டு விட்டு போனவள். அவளுக்கு என் மீது துளியும் அக்கறை இல்லை. ஒரு பெண்ணின் விசுவாசத்தை அவளது கஷ்ட காலத்தில்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பார்கள். அது எவ்வளவு உண்மை. அவள் என் குழந்தைகளின் தாய், என் மனைவி. அதனால் அவளை இழக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். 3 நாட்கள் கழிந்தன. நான் சந்தியாவை அழைத்து, விருந்தாளிகள் என்றாலே 2 அல்லது 3 நாட்கள் தான் தங்குவார்கள். உன் அம்மா எப்பொழுது கிளம்புவார்கள் என்று கேட்டேன். என் வார்த்தையை கேட்டு அவள் அதிர்ச்சியோடு, கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் பேசுறீங்க, அவங்க என் அம்மா என்றாள். நான் உடனே, என் அம்மாவை நீ மதிச்சிருந்தாதானே நான் உன் அம்மாவை மதிக்க முடியும். என் அம்மா உன்னோடு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நியாயப்படி உன் அம்மாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றேன். சந்தியாவின் முகமே வெளுத்து போய்விட்டது. எனக்கு அவளுடைய இன்னொரு ரகசியமும் தெரிந்திருந்தது. அவள் அவ்வளவு சீக்கிரம் அம்மா வீட்டிலிருந்து ஓடி வந்ததற்கு காரணமே அவளது அண்ணிதான். அவளது அண்ணி அங்கே இவளை வாழவிடாமல் நரக வேதனை கொடுத்திருக்கிறாள். அதனால் இனி இவளால் அங்கே போய் நிற்க முடியாது. என்னிடம் விவாகரத்தும் கேட்க முடியாது என்பதும் எனக்கு தெரியும். அவள் எந்த அம்மா வீட்டை நினைத்து பெருமைப்பட்டாலோ அங்கே அவளுக்கான கர்ம வினை ஆரம்பமாகிவிட்டது. நான் தீர்க்கமாக சொன்னேன், உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு கிளம்பணும். அதற்கு அவள், என் அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, இது என் வீடு என்று கத்தினாள். நான் அவளது கண்களை பார்த்து, நான் உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிற வரைக்கும் தான் இது உன் வீடு. இன்னும் 2-3 நாள்ல உங்க அம்மா இங்கிருந்து கிளம்பலன்னா நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன். அப்புறம் நீ உன் அம்மாவோடையே போய் வாழலாம். எப்படியும் உனக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது தானே ரொம்ப பிடிக்கும் என்றேன். நான் இப்படி பேசுவேன் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. என்னை ஒரு புதிய மனிதனை போல் மிரட்சியோடு பார்த்தாள். அடுத்த நாளே என் மாமியார் வீட்டை விட்டு கிளம்பினார். ஆனால் என் மனைவியின் குணம் மாறவில்லை. என்னோடு கோபமாகவே இருந்தாள். நான் அவளிடம், உன் அம்மாவை வீட்டை விட்டு போக சொன்னப்பவே உனக்கு எவ்வளவு வலிச்சதோ அதே வழிதான் நீ என் அம்மாவை பற்றி தப்பா பேசினப்போ எனக்கும் இருந்தது என்று புரிய வைத்தேன். சில மாதங்களுக்கு பிறகு என் தங்கை காயத்ரிக்கு மறுபடியும் ஒரு நல்ல வரன் வந்தது. இராணுவத்தில் மேலாளராக இருக்கும் ஒருவருக்கு அவரது மனைவி இறந்து விட்டதால் 2 குழந்தைகள் இறந்தனர். என் நண்பன் ஒருவன் தான் இந்த வரனை பற்றி சொன்னான். அந்த குடும்பத்தாரை சென்று சந்தித்த போது அவர்கள் மிகவும் நல்லவர்களாக தெரிந்தனர். வரன் காயத்ரியை விட வயதில் மூத்தவராக இருந்தாலும் என் தங்கையையும் அவளது பெண் குழந்தையையும் மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் ஏற்றுக்கொண்டார். என் தங்கையும் தங்கமான குணம் கொண்டவள். அந்த வீட்டிற்கு சென்ற சில நாட்களிலேயே எல்லோரின் மனதையும் வென்று தன் இடத்தை பிடித்து கொண்டாள். நானும் என் அம்மாவும் அவளது வாழ்க்கையை நினைத்து நிம்மதியடைந்தோம். அதன் பிறகு அம்மாவும் என்னோடு அழைத்து வந்து விட்டேன். அதன் பிறகு இறைவனின் அருளால் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் என் மனைவியின் குணம் என்றுமே மாறப்போவதில்லை. இப்போது அவளுக்கு என்ன கோபம் என்றால், உங்க தங்கை தான் அவ புருஷன் வீட்டில் ராணி மாதிரி வாழ்கிறாளே, அப்புறம் உங்க அம்மாவை அவ கூடவே கூட்டிக்கிட்டு போக சொல்ல வேண்டியது தானே என்று குத்தி காட்டினாள். நான் சத்தமாக சொன்னேன், என் அம்மாவுக்கு ஒரு மகன் உயிரோடு இருக்கும்போது அவங்க ஏன் தன் மகள் வீட்டிற்கு போக வேண்டும்? என் அம்மாவுக்கு இப்போது உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையிலேயே கிடக்கிறார். ஆனால் அந்த பெண் என் அம்மாவுக்கு ஒருவேளை சோறு கூட போட சம்மதிப்பதில்லை. என் அம்மாவின் எல்லா பணிவிடைகளையும் நானே தான் செய்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல் என் குழந்தைகளின் பிஞ்சு நெஞ்சிலும் என் அம்மாவுக்கு எதிரான வெறுப்பை அவள் விதைத்து வருகிறாள். வாழ்க்கையின் பாதி நாட்கள் கடந்து விட்டன. மீதி நாட்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதும் தெரியாது. குழந்தைகளுக்காக அனைத்தையும் சகித்து கொண்டு போக வேண்டியதாக உள்ளது. பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். என் பார்வையில் தாய், தங்கை என எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளை மதிப்பது ஒவ்வொரு ஆணின் கடமை. ஆனால் எந்த ஒரு பெண் தன் கணவனின் வீட்டையும் அவனது உறவுகளையும் அவனது தாயின் மரியாதையையும் காலில் போட்டு மிதிக்கிறாளோ அவளே தனக்கான அநீதியின் பாதையை தேடிக்கொள்கிறாள். விசுவாசமும் அன்பும் இரு தரப்பிலும் இருக்க வேண்டும். ஒரே ஒரு நபர் மட்டுமே தன் வாழ்க்கையை தியாகம் செய்வதால் குடும்பங்கள் தலைப்பதில்லை.
இங்கே கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரிகள் அனைவருக்கும் என் ஒரு கேள்வி. பெண்களுக்கு அநீதி நடக்கிறது என்று அடிக்கடி பேசும் சமூகம் தன் கணவனின் குடும்பத்தையும் அவனது தாய் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கையையும் நரகமாக்கி உறவுகளை பிரிப்பதே தன் வெற்றி என்று நினைக்கும் இப்படிப்பட்ட பெண்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதுவும் ஒரு வகையான அநீதி இல்லையா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.